ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிசினிமோஸ். இன்னைக்கு நம்ம தமிழ்ல ரிலீஸ் ஆயிருக்க படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் இப்ப ஷார்ட் ஃபிளிக்ஸ் OTTல ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இது ஒரு டிராமா படம்னு சொல்லலாம். இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். ஒரு ஆவண படம் எடுக்கிறதுக்காக ஒரு டைரக்டரும் ஒரு ஆக்டரும் சேர்ந்து ட்ரை பண்றாங்க. அதாவது மிகப்பெரிய நிறுவனங்கள்ல இருக்க ஊழலை வெளிச்சத்துக்கு கொண்டு வரதுக்காக அந்த படத்தை எடுக்கிறாங்க. ஆனா எடுக்கும் போதே பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பல பிரச்சனைகள் வருது. அதையும் தாண்டி அந்த படத்தை எடுத்துடுறாங்க. எடுத்ததுக்கு அப்புறம் சென்சார் போர்டுக்கும் கொண்டு போறாங்க. அங்கேயும் அந்த படத்தை ரிலீஸ் பண்ண விட மாட்டோம்னு சொல்றாங்க. இப்படி போற சிச்சுவேஷன் இவங்களை மிரட்டுறதெல்லாம் யாரு? கடைசியில் அந்த படம் ரிலீஸ் ஆச்சா இல்லையா, அப்படி அந்த படத்துல அவங்க சொல்ல வந்திருக்க கருத்து என்ன, கடைசியில் என்னதான் ஆச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் எடுத்து பார்க்கலாம். பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை சொல்ல வந்திருக்க மெசேஜ். இன்னைக்கு டேட்டுக்கு சமூகத்தில் இருக்க எல்லா பிரச்சனையுமே ஒரே படத்துல இவங்க அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அதுதான் ஒரே மிகப்பெரிய பாசிட்டிவ்னு சொல்லலாம். ஏன்னா இதை நம்ம பல படங்கள்ல அங்கங்கேயா பார்த்திருக்கோம். இவங்க ஒரே படத்துல தூக்கி சொருகி வச்சிருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் படத்துல நடிச்ச எல்லாருமே ஒரு ஓகேஷான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த படமே பார்த்தீங்கன்னா ஒரு லோ பட்ஜெட் படம் தான். அது ஃப்ரேம்க்கு ஃப்ரேம் ஒவ்வொரு காட்சியிலையுமே தெரியுது. பேக்ரவுண்ட் ஸ்கோர்லயா இருக்கட்டும், ஆக்டிங்லயா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே தெரியதான் செய்யுது. இவங்க இந்த ஊடகங்களை பத்திலாம் பேசியிருக்க விஷயம் ஒரு சில இடங்கள்ல நல்லாவே இருந்ததுன்னு சொல்லலாம். மற்றபடி இந்த படத்துல பாசிட்டிவ் சொல்றது எந்த விஷயமே கிடையாது. இந்த படம் ஃபுல்லாவே ஸ்லோவா தான் போகும். அவங்க இஷ்டத்துக்கு ஏனோ தான் ஒரு படத்தை எழுதி எடுத்து வச்சிருக்காங்க. மொத்தமா பாத்தீங்கன்னா எப்படி சொல்லலாம்னா, ஒரு படத்துல ஒரு கருத்து சொல்லலாம், நாங்க ஒரே படத்துல எல்லா கருத்தையும் சொல்ல போறோம் அப்படின்ட்டு பல விதமான காட்சிகளை தூக்கி சொருனா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இந்த படம் இருந்தது. என்கிட்ட கேட்டீங்கன்னா இந்த படம் ஒரு பிலாவரேஜான படம் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படத்துக்கு நம்மளோட ரேட்டிங் கேட்டீங்கன்னா 10க்கு 3 மார்க் கொடுக்கலாம். படத்துல அடல் கண்டென்ட் இருக்கு. ஸோ ஃபேமிலியோட பார்க்கறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.